ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரக்ஷன் நிமிஷா விலாக்ஸ். ஸோ இது வந்துட்டு எங்களோட சிவராத்திரி எப்படி போச்சு அப்படின்றதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோம், அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு கர்நாடகாவில் மைசூரில் வந்துட்டு ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க சிவராத்திரி. ஸோ நைட் ஃபுல்லாக எல்லா கோயிலுமே ஓப்பனில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு ஒரு 8 o'clock தான் வந்துட்டு இங்கே வந்திருந்தோம். ஸோ இது வந்துட்டு காஷி விஸ்வநாத சுவாமி டெம்பிளோட செட்டு ப்ளஸ் வந்துட்டு 12 ஜோதிர்லிங்கம் வந்துட்டு செட் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு அப்படியே ரிப்ளாக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கோயில் எப்படி இருக்குமோ ஸோ அதே போல் இருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் உள்ள இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் ஒரு 20 feet வந்துட்டு பெரிய சிவலிங்கம் செட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரஷ் இருக்கும்போது நாங்களும் அப்படி கொஞ்சம் லேட்டு தான் ஆச்சு. ஸோ அப்படியே வந்தோமா வர வந்துட்டு 12 ஜோதிர்லிங்கத்துக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லிங்கம் வச்சு ப்ரொஜெக்டரில் வந்துட்டு நல்லா மியூசிக் கொடுத்து நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த லிங்கம் வந்து ப்ரொஜெக்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு 12 ஜோதிர்லிங்கம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு செட்டிங்ஸ் மாதிரியே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வந்துட்டு கோயிலில் எப்படி இருக்குமோ அதே போல் அவங்க வந்துட்டு அலங்காரம் பண்ணதுலேருந்து பூஜையும் வந்துட்டு அவ்வளோதான். கோயிலில் எப்படி பூஜை பண்ணியிருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி பூஜை எல்லாமே அப்படியே பண்ணியிருந்தாங்க. பூவில் அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி பார்க்க வரோமே அப்படின்ற மாதிரி இல்லாமல் உண்மையாகவே கோயிலுக்குள்ளே போன மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணி எல்லாம் போய் பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது வந்துட்டு ஒரு யோகா சென்டர்லேருந்து தான் வந்துட்டு ப்ரைவேட் சென்டர்லேருந்து தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து வந்துட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிவலோகமில் எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராமா ஒன்று ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ராமா இல்லை, சும்மா வந்துட்டு ஒரு கொலுவில் பொம்மை வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. பட் அது வந்து கொலுவில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பொம்மை இல்லை, எல்லாமே வந்துட்டு ஒரிஜினலாகவே அவங்களே வந்துட்டு அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு அதே போல் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு என்ன பண்ணாங்க, மெடிடேஷனுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. ஸோ யார் யார் மெடிடேட் பண்ணணுமோ அவங்கெல்லாம் வந்துட்டு மெடிடேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு ட்ராமா ஒன்று, ஒரு ஸ்டோரி ஒன்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு இந்த சிவராத்திரி வந்துட்டு எப்படி வந்துச்சு, எதுக்காக கும்பிட்றோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. பாருங்களேன், இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அது வந்துட்டு அப்படியே இது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினலாகவே அவங்களே வந்துட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. ஒரிஜினலாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாமிகளும் இருக்க மாதிரி வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ட்ராமா ஒன்று. ஸோ இந்த ட்ராமா வந்துட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அதோட ஸ்டோரி நீங்கள் கேட்டு வாங்க அந்த ஸ்டோரி. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்துட்டு க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரஷ் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்குள்ளே செட் பண்ணியிருந்தாங்க. வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல் ரஷ் இருந்துச்சு. அவசரமாக தள்ளினாங்களா. ஸோ இதுலேருந்து இங்கே வெளியே வந்தோம்னா வந்துட்டு இப்படி ஒரு சிவலிங்கம் ரொட்டேட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து சாங் சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாங் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்டே இருக்கலான்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு இப்படி தான் சிவராத்திரி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்